வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் பாகம், அங்கக பூச்சி மேலாண்மை. இந்த நிகழ்ச்சியில் அங்கக பூச்சி மேலாண்மை குறித்து நமக்கு விளக்கமளிக்க இருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி கிரிஜா ரங்கராஜன் அவர்கள். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய ஒரு முன்னோட்டத்தினை நமக்கு வழங்கவிருக்கிறார் திரு கணபதி அவர்கள். வாருங்கள், கேட்கலாம். அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளார். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. வளமான நீடித்த நிலையான வேளாண்மை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீட்டித்து ஆதரிப்போம். மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம். அடுத்து, நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தியுள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில், ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை, நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்கள்
பொதுமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ உரங்களை தெளிப்பதற்கும், நானோ யூரியா தெளிப்பதற்கும், மூட்டை நானோ உரங்களை தெளிப்பதற்கும், நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் நீடித்த நிலையான விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. நேயர்களே, தொடர்ந்து அங்கக பூச்சி மேலாண்மை பற்றிய விவாதத்தினை நாம் கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நானோ யூரியான்ற போது இப்போ நம்ம ஆஃபீஸில் ட்ரோன் மூலமாக பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இதுதான் இந்தியாவின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட நமது இந்திய அரசு நவம்பர் 15, 2023 இருந்து 2 மாதங்களாக கிராமங்கள் தோறும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கத்தோடு மற்ற துறைகளையும் ஒருங்கிணைத்து கிராமங்களுக்கு சென்று மத்திய அரசின் திட்டங்களையும் மத்திய அரசின் விவரங்களையும் மக்களுக்கு விரிவாக தெரிவிக்கிறது. அந்த வகையில் நமது உரத்துறையின் சார்பாக ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆராய்ச்சியின் மூலமாக நானோ யூரியாவை கண்டுபிடிச்சிட்டோம், நானோ டிஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு வளர்ச்சி ஊக்கிகள், இதர மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூஞ்சான கொல்லி மருந்துகள் இவை எல்லாமே சிறு சிறு குப்பிகள்லையும் 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கு. இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துவது, இதை விவசாய பயிர்கள்லையும் மரப்பயிர்கள்லையும் தோட்டக்கால் பயிர்களும் எப்படி உபயோகப்படுத்துது, அதன் பலன் எப்படி சென்றடையும். அதாவது மரப்பயிர் மிக உயரமாக இருக்கும், அது நாம் தற்போது உபயோகப்படுகிற ஸ்ப்ரேயர் மூலமாக உபயோகப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் ட்ரோன்கள் நமக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிறதை நாம உணர முடியுது. அந்த விஷயத்தை நாம் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு, இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக 45 கிலோ ஒரு மூட்டையை ஒரு விவசாயி எடுத்துட்டு போய் அவர் கைப்பட
தூவார். அது வந்து ஒரு இடத்துல அதிகமாக விழலாம், ஒரு இடத்துல கம்மியாக விழலாம். அதிகமாக கொட்டியாக இருக்கிறது அங்கே வந்து வளர்ச்சி அதிகமாகலாம். இப்போ அதை வந்து இப்போ நானோ யூரியா என்ற முறையில் 1/2 கிலோவாக மாற்றிட்ட பிறகு இயந்திரங்கள் மூலயமாக நம்ம செலுத்தும் போது நம்ம 15 நிமிடத்தில் அந்த வேலையை செய்திடலாம். அந்த பரவலாக எல்லா பயிர்களுக்கும் பரவலாகப்படுது. இப்போ விவசாயத்துறையில் இப்போது வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதே அரிதாக இருக்கிறது. எல்லோரும் நகரங்களை நோக்கியே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்க. படித்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. விவசாயத்துறையிலிருந்து வரும் இளைஞர்கள் வருங்காலங்களை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இந்த ட்ரோன் அறிமுகம் மிக சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இதில் வந்து காலத்தின் அளவும் கம்மி, அந்த பொருட்களை கொண்டு சேர்த்து அவற்றை தெளிப்பதும் கம்மி. 45 கிலோ மூட்டையை கடையிலிருந்து வாங்கி அவர் விவசாய நிலங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு 1/2 லிட்டர் நானோ யூரியாவை கொண்டு போய் நிலத்தில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவருக்கு வந்து ஒரு 15 நிமிடத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். அவர் அங்கேயே இருக்க வேண்டிய என்ற தேவையும் இல்லை. அவர் எங்கே இருந்தும் அந்த விவசாயி செய்து கொள்ளலாம். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ ட்ரைனிங் இதுக்கு ஆக வேண்டிய செலவும் 500 ரூபாய் தான். இந்த ட்ரைனிங் வந்து விவசாயிகளுக்கு மேம்படுத்துறதுக்காக ட்ரைனிங் கொடுக்காங்க. இது மகளிருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் சார் கேட்க வந்தேன். இப்போ மகளிரும் இப்போ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலையை அவங்களும் செய்ய முடியும் இல்லையா? பிரதம மந்திரியின் மகளிர் ட்ரோன் மையம்னு புதுசாக ஒரு திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காருங்க. இது மூலயமா இந்த படித்த மகளிர் கிராமங்களில் இருக்கிறவங்களும் இந்த ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரோன் பைலட் ட்ரைனிங்னு சொல்லி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகவும் லோன்கள் கொடுத்து அந்த ட்ரோனில் அவங்க அந்த சுய உதவி குழுக்களே வாங்கி அவங்களே அதை உபயோகப்படுத்தி மற்ற விவசாயிகளுக்கும் அதை உபயோகப்படுத்துவதனால் அவர்களின் வாழ்வாதாரம் உயர்கிறது. இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் கருதப்படுகிறது. விவசாயத்தில் இது புதிய தொழில்நுட்பமாகவும் புதிய புரட்சியாகவும் கருதப்படுகிறது. ரொம்ப நல்ல, கேட்கறதுக்கே நல்ல சந்தோஷமா இருக்கு சார். அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சில்லா பயிர் பாதுகாப்பு முறை. இவற்றில் வந்து சுற்றுச்சூழல், மண், நீர், விலங்கினம், மனித இனம் மற்றும் பறவை இனங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அங்கக பண்ணைகளிலே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பண விரயம் பெரியும் தவிர்க்கப்படுகிறது. அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கிறது அவசியம். பொருளாதார சேத நிலை, அதாவது எக்கனாமிக்கல் த்ரெஷ்ஹோல்டு லெவல், அதை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாளணும். பயிர் சுழற்சி, ஊடுபயிர், பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர் போன்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலே போதும். எதிர்ப்பு திறன், தாங்கு திறன் பெற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடணும். வண்ண ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணிக்கலாம். பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுண்ணி, இறை விழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளையும் ஊக்குவிக்கணும். பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றினை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாக்கணும். பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைக்கலாம். பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அங்கக வேளாண்மையில பயிர் சுழற்சி முறை ஒரு முக்கிய பங்கு ஆற்றுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுல இந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறையிலையும் அது பயன்படுகிறதா? அதாவது வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும். பயிர் சுழற்சி முறைகளை வெவ்வேறு வகையான பயிர்களை நம்ம பயிர்றதுனால ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகிறது. அதனால தான் பயிர் சுழற்சி முறையை நம்ம கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஊடு பயிரில் எப்படி? ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கு மேற்பட்ட பயறு வகைகளை ஊடுர் பயிராக பயிரிடுவது தொன்றுதொட்டு கடைபிடிக்கப்பட்டும் நடைமுறை. பருவநில மாற்றத்தினாலையும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலை ஏற்றத்தாழ்வினாலையும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நிலையில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறைதான் ஊடுபயிர் என்றது. பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் இது பெரும் பங்காற்றுது. ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாததாக அமைவதனால பூச்சிகளின் பரவும் திறன், வாழ்க்கை பருவம், சேத நிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகிறது. இந்த பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எந்த மாதிரி முறைகள்? இந்த பூச்சி கட்டுப்பாட்டில் ஒரு பூச்சி இனம் ஒன்றுக்கு மேற்பட்ட
பயிர் வகைகள் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றால் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினையை வரப்புகளிலேயோ முக்கிய பயிர்களின் ஊடியோ ஒரு சில வரிசைகளில் பயிரிட வேண்டும். பூச்சிகள் முதலில் இந்த பொறி பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும். அப்போ அதுக்கு பிடித்த பயிராக இருக்கும். அப்போ நம்ம பாதுகாப்பு நடைமுறைகளை இந்த பொறி பயிர்களில் கடைபிடிச்சு பூச்சிகளை அழிச்சு அவ முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதத்தை ஏற்படுத்த விடாம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற முக்கிய பயிர் என்னன்னா பொறி பயிர்னா இப்போ பருத்தி, தக்காளி, துவரை இந்த பயிர்களில் செண்டு மல்லி இதை வைக்கிறதுனால பச்சை காய்ப்புழு என்ற பூச்சி செண்டு மல்லியால கவரப்பட்டு பருத்தி, தக்காளி, துவரை பாதுகாக்கப்படுகிறது. இதுபோல பருத்தி, நிலக்கடலை பயிரில் சோளத்தை பொறி பயிரா போடும்போது காய் துளைப்பான், பருத்தி நிலக்கடையில காய் துளைப்பான் வந்து அந்த பூச்சி சோளத்தை தான் அதிகம் விரும்பி விண்ணும். அந்த சமயத்தில் நம்ம பருத்தி நிலக்கடலையை பாதுகாக்கலாம். அதே போல முட்டைக்கோசு, பூங்கோசு இதுல கடுகு பொறி பயிரை பயன்படுத்தி டைமண்ட் பேக் மாத் அப்படின்னு வைரமுதுகு அந்து பூச்சி இதை கட்டுப்படுத்தலாம். பருத்தியில வெங்காயம், பூண்டு இவை பண்ணுவதனால இலைப்பென கட்டுப்படுத்தலாம். பருத்தி, தக்காளி, நிலக்கடலை இதுல புகையிலை வெட்டுப்புழுவை கட்டுப்படுத்த ஆமணக்க பயன்படுத்தலாம். இந்த வகையில் பொறிப்பயிர்களை நம்ம வைத்து பணப்பயிர்களை நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம். எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பற்றி என்னங்க சார், அதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையிலேயே பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களை தான் பயிரிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கப்பட்ட பல ரகங்கள் வந்து பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ளதாகவும் ஆராய்ச்சிகள் செய்து நமக்கு அந்த பயிர்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான பயிர் ரகங்களை நம்ம இயற்கை வேளாண்மையில் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேதத்தினை குறைச்சிட வழிவகுக்கலாம். பூச்சி மேலாண்மையில் வண்ண ஓட்டும் பொறியோட பங்கு என்ன? இப்போ காற்றுல வந்து எளிதாக அடித்து செல்லப்படுகிற சிறிய உடல் அமைப்பினை கொண்ட பூச்சிகள் பல வண்ணங்களால் கவரப்படும் குணமுடையவை. அந்த வண்ண அட்டைகளில் ஒட்டும் பசை, ஆமணுக்கு எண்ணெய், கிரீஸு இவை தடவப்பட்டு பூச்சி கட்டுப்பாட்டிற்கும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு 5 அளவிலும் அவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 25 என்ற அளவிலும் ஒட்டுப்பொறிகள் பரிந்துரைக்கிறாங்க. அந்த ஒட்டுப்பொறிகளின் அடிபாகம் பயிர்களின் நுனிபாகத்திலும் பொருந்துமாறு வயல்களில் பொருத்தி இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். விளக்கு பொறி பயன்படுத்துறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இதில் சரி வரும்? விளக்கு பொறி வந்து பூச்சிகளை கண்காணிச்சிடவும் கவர்ந்து அழிச்சிடவும் இந்த இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது. சாதாரண விளக்கு பொறி, புற ஊதா கதிர் விளக்கு பொறி, சூரிய ஒளி மூலமாக இயக்கும் விளக்கு பொறி என வேற வேற விளக்கு பொறிகள் சந்தையில் கிடைக்குது. இவற்றை கொண்டு துளைப்பான்கள், இலை உண்ணும் புழுக்களின் அந்து பூச்சிகள், வண்டுகள், பூச்சி இனங்களை கவர்ந்து அழிச்சிடலாம். விளக்கு பொறிகளை வந்து இரவு 7 மணிக்கு இருந்து 11 மணி வரை மட்டுமே பயன்படுத்தப்படும். இந்த இனக்கவர்ச்சி பொறி அதெல்லாம் பற்றி என்ன கொஞ்சம்? இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தே கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். அதாவது இனக்கவர்ச்சி திரவம் ஒரு வகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளியிடப்பட்டு அதே இனத்தை சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இன சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுது. இதுல பச்சைக்காய் புழு, புகையிலை வெட்டுப்புழு, வைரமுதுகு பூச்சி போன்ற பூச்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமா சொல்லலாம். உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது பயிரில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை தான் வந்து இயற்கை எதிரிகள். உயிருள்ள இயற்கை உயிரினங்களை கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை அப்படின்னு பேரு. உயிரியல் காரணிகள், இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்கள் என்று 3 வகையா இதை பிரிச்சுக்கலாம். இறை விழுங்கிகள் இவை என்ன செய்யுதுன்னா இவற்றை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர். இவற்றை விட உருவில சிறியதா இருக்கிற பூச்சிகளை அதிக எண்ணிக்கையில் உண்ணும் திறன் படைத்தவை. நாம் அன்றாடம் பார்க்கும் தட்டான், ஊசி தட்டான் போன்றவைகளை இவை விழுங்கி நமக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய நிலையிலிருந்து தவிர்த்து விடும். இது சாதாரணமா பச்சை கண்ணாடி ரெக்கை பூ
இதை என்ன பண்ணுதுன்னா அசுவினி, வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி, அந்துப்பூச்சி இவைகளின் முட்டைகள் இந்த பூச்சிகளை உண்டு நமக்கு விவசாயிகளுக்கு உதவி புரிகிறது. ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறது குளவி மற்றும் ஈ இனத்தை சேர்ந்த சில பூச்சிகள் மற்ற பூச்சிகளில் வளர்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் குணம் படைத்தவை. இவற்றை ஒட்டுண்ணிகள் என்று அழைப்பார். ஒட்டுண்ணிகள் சிறிய அளவாக இருக்கும். இரையை தேடி சென்று அவற்றுள் முட்டையை இட்டு பூச்சிகளை அழிக்கும் திறன் படைத்தவை. பூச்சி கட்டுப்பாடில் பயன்படுத்தப்படும் ஒட்டுண்ணிகள் என்னன்னா, நெல்லுல ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம், மக்காசோளத்துல ட்ரைகோகிராமா கைலோனிஸ், தக்காளியில ட்ரைகோகிராமா பிரசிலியன்சிஸ், கத்திரியில ட்ரைகோகிராமா கைலோனின்சிஸ், பப்பாளியில அசிரோஃபேகஸ் பப்பாயே, பருத்தியில ட்ரைகோகிராமா கைலோனிஸ், கரும்புல ட்ரைகோகிராமா கைலோனிஸ், தென்னையில பிரக்கான் பிரைவிகார்னிஸ். இந்த மாதிரி இந்த பூச்சி கட்டுப்பாட்டில் இந்த ஒட்டுண்ணிகள் பயன்படுத்துவதனால இந்த பண்ணை பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை நம்ம குறைக்கலாம். இது தவிர்த்து நுண்ணுயிர்கள் இருக்கு. நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அவற்றை அழிச்சிடும். இதுதான் நுண்ணுயிர்கள். பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும். இதுல பிவேரியா, வெர்டிசிலியம், மெட்டாரைசம் வகையை சார்ந்த பூஞ்சை இனங்களும், பேசிலஸ் வகையை சார்ந்த பாக்டீரியாக்களும், நியூக்ளியார் மற்றும் கிரானிலோசிஸ் வகை சார்ந்த நச்சுயிர்களும் பூச்சி கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பூஞ்சை இனங்கள் தத்துப்பூச்சி, வெள்ளை ஈ, தண்டு துளைப்பான் மற்றும் இலை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் வாய்ந்தவையாகும். பாக்டீரியாக்களில் பேசிலஸ் வகை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. பச்சை காய்ப்புழு, புகையிலை வெட்டுப்புழு, சிவப்பி கம்பளி புழு, எலுமிச்சை வண்ணத்து பூச்சி, காவடி புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் புழுக்களை அழிப்பதில் நச்சுயிரி பெரும் பங்கு வகிக்கிறது. இவற்றால் பாதிக்கப்பட்ட புழுக்களால் வேகமாக நகர முடியாது. புழுக்கள் உணவு உண்ணும் தன்மை இழந்துவிடும். தாக்கப்பட்ட புழுக்கள் வெண்மையாகி பின்னர் கருமை நிறத்தினை அடைந்து பயிர்களின் உச்சியிலிருந்து தலைகீழாக தொங்கும். இதுதான் நுண்ணுயிர்களை வைத்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறை. இது தவிர தாவர பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. அந்த தாவர பூச்சிகளின் எண்ணிக்கை அபரிதமாக பெருகிடும் போது, அருகாமையில் உள்ள வயல்களிலிருந்து பரவிடும் போதும் பூச்சிகளின் தன்மை அதனுடைய அளவை பொறுத்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லிகளையும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தலாம். இவற்றை நாம் முன்னோர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்துள்ளார். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்களேன். வேம்பு, நொச்சு, எருக்கு, ஆடுதொடா, அரளி, தும்பை, சோத்துக்கற்றாழை, புங்கம், இலுப்பை, சீதாப்பழம் போன்றவெல்லாம் சிறந்த பூச்சிக்கொல்லியின் தன்மையை இருக்கு. அதுக்கு இதை எளிதாகவும் கிடைக்கும், விவசாயிகளாலும் எளிதாக பயன்படுத்த முடியும். அதனால இதையெல்லாமும் உபயோகப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் இருக்கு இல்லையா, 5 கிலோ வேப்பங்கொட்டையை நன்னாக இடிச்சு 100 லிட்டர் தண்ணீர்ல 2 நாட்கள் ஊற வைத்து வடிகட்டி தெளிக்கலாம். இவை இலைப்பெண்கள், அஸ்வினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையையும் உண்ண புழுக்களையும் கட்டுப்படுத்த பெருமளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதை தவிர தாவர எண்ணெய் இருக்கு இல்லையா, வேம்பு, புங்கம், இலுப்பை இது போன்ற தாவர எண்ணெய்களை பூச்சிகளை விரட்டுறதுக்கும் கொல்றதுக்கும் அங்கக வேளாண்மையில பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. 1 லிட்டர் தண்ணீர்ல 30 மில்லி எண்ணெய் என்ற விதத்துல கலந்து பயிர்களில் நன்னா படும்படி தெளிச்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக எண்ணெய் தண்ணீர்ல கலக்காமல் மேலே மிதக்கும். அதனால சோப்பு திரவம், அந்த காதி சோப்பு கிடைக்கிறது இல்லையா, அதை வச்சு பயன்படுத்தி எண்ணெய் தெளிப்பை தெளிக்கலாம். இப்போ இதுவரைக்கும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறத பத்தி விரிவா நம்ம பார்த்துட்டோம். இப்போ அங்கக பூச்சி விரட்டிகள் அப்படி இருக்கா? பூச்சிகள் தாக்குதல் இருக்கும்போது பூச்சி மருந்து அடிப்போம். இப்போ அதுக்கு நம்ம இயற்கையா பூச்சிகளை விரட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3G கரைசல் சொல்லுவாங்க. அந்த இதை உபயோகப்படுத்தலாம். அதுக்கு 3 வகையான பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது தான், நம்ம எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த 3 என்ன பண்ணணும், சம விதத்தில் எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காம கோமியத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் எப்படின்னா 1 பங்கு இந்த பொருள்லாம் இருந்ததுன்னா இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு சம அளவில் இருக்கணும். இது 1 பங்கு இருந்ததுன்னா 2 பங்கு கோமியம் போட்டு கலந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இதை தெளிக்கும் போது நமக்கு அந்த நன்மை செய்யும் பூச்சிகளான சிலந்தி இனங்கள், தேனீக்கள், ஊனுண்ணிகள் இவைகளுக்கு எதுவும் பாதிக்காது. இப்போ நீங்கள் இந்த 3G கரைசல், இந்த பூச்சி விரட்டிகள்
பூச்சிகளை நம்ம பூச்சி வருவதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக பண்ணிட்டுறது தான் நல்லது. ஏன்னா வந்த பிறகு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது கடினமாக இருக்கும். அதனால முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம் என்ற முறையில் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ 10 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த கரைசலை ஒவ்வொரு தடவையும் நம்ம தெளிச்சு விட்டுறணும். ஆமாம், இதே மாதிரி 5 இலை கரைசல்னு கூட இருக்கு. அதையும் நம்ம பூச்சி விரட்டியா உபயோகப்படுத்தலாம். 5 இலை கரைசலா அதை எப்படி செய்யறதுங்க? அதுல நீங்க ஒரு பிளாஸ்டிக் வாளியில ஒரு வேப்ப இலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, அப்புறம் இந்த சோற்றுக்கத்தாழை இருக்கு இல்லையா, இதெல்லாம் சம அளவுல எடுத்துட்டு கோமியத்தையும் சேர்த்து நன்னா கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு பங்கு இந்த பொருட்கள்லாம் இருந்ததுனாக்கா இதோட டபுள் பங்கு கோமியம் இருக்கணும். அதை சேர்த்து நீங்க கலந்து வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்தலாம். இதையும் அந்த நொதிக்க விட்டு அதை ஒரு 20 மில்லி 1 லிட்டர் நீருக்கு 20 மில்லி என்ற அளவில் கலந்து பயிருக்கு தெளிக்கலாம். இது 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. வடிகட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கக வேளாண்மையில பூச்சிகளை கட்டுப்படுத்துறத பத்தியும் சொல்லிட்டீங்க, நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் பாகம், அங்கக பூச்சி மேலாண்மை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.